நாம் இந்த இடத்துல பைபிள் ஸ்டடியில் ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலின் முதல் ராஜாக்கள் என்கிற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுலுடைய குணாதிசயங்கள் இதை பற்றிலாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக பழைய உடன்படிக்கையில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை அறிந்த விதமாக, தேவனை பின்பற்றுகிற விதமாக நாம் பின்பற்றக்கூடாது. ஆமென். அதனால் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மூலமாக பிதாவாகிய தேவன்கிட்ட சேரும் ஸ்லாக்கியத்தை பெறல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று அவரிடத்தில் கிட்ட சேர்ந்திருக்கிறோம். அதனால் அவங்க பழைய ஏற்பாட்டில் எதெல்லாம் செஞ்சு பிதாவாகிய தேவன்கிட்ட பெற்றுக்கொண்டார்களோ அதே போல் நானும் செஞ்சு தான் வாங்குவேன்னு நினைக்கிறது ஒரு தவறான காரியம். அல்லேலூயா. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நம்ம பைபிளில் நிறைய பேர் தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, அவர் தாவீது பொருத்தனை பண்ணாரா, அதனால் நானும் பொருத்தனை பண்ணுவேன். ஆனால் தேவன் அப்படி சொல்லலை. அதாவது டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறது பல விதங்கள் இருக்குது. ட்ரெயினில் போகிறதுக்கு டிக்கெட்டு ரிசர்வ் பண்ணுறதுக்கு பல விதங்கள் இருக்குது. அதே மாதிரி ட்ரெயின் டிக்கெட்டு பெட்டிகளும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஒரு சில டிக்கெட்டெல்லாம் நீங்கள் கவுண்டரில் போய் வாங்க முடியாது. ஒரு சில டிக்கெட்டெல்லாம் என்ன வாங்க முடியாது, கவுண்டரில் வாங்க முடியாது. அதுக்கு ரிசர்வ் தான் பண்ணணும். ஆனால் ஒரு சில டிக்கெட்டை கவுண்டரில் தான் வாங்க முடியும், ரிசர்வ் பண்ண முடியாது. அல்லேலூயா. அப்போது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் பிதாவாகிய தேவன்கிட்ட பல நன்மைகள் பெற்றார்கள், பல ஆசீர்வாதங்கள் பெற்றார்கள். இதுக்கெல்லாம் அவங்க வாழ்ந்த விதம், அவங்க இருந்த காலங்கள் வேறு. இப்போ நம்ம இருக்கிற காலம் வேறு. நம்ம வேறு லைனில் இருக்கிறோம், அவங்க வேறு லைனில் இருக்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அவங்கள பார்த்தே அவங்கள மாதிரியே எல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஒரு நல்ல தரமான சத்தியம். இதெல்லாம் நிறைய சபைகளில் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறத எடுத்து வச்சு என்ன பண்ணுவாங்க, போதிச்சு பழைய ஏற்பாட்டில் அப்படி அவர் செஞ்சாராம், பழைய ஏற்பாட்டில் இவர் செஞ்சாராம், இவர் பொருத்தனை பண்ணார், அவர் என்ன பண்ணார், இப்படி ஆண்டவருக்கு வாழ்ந்தார், நீ இப்படி வாழணும் அப்படி வாழணும். நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வாழணும், நம்ம ஒழுக்கமாக வாழணும், நம்ம பரிசுத்தமாக வாழணும், நம்ம நீதியாய் வாழணும், நம்ம உண்மையாய் வாழணும். நம்மை அழைத்து நம்மை பாவத்தை கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி நம்மை ஆசீர்வதித்து நமக்கு தேவைகளை சந்தித்து நம்மோடு கூட இருக்கிற தெய்வத்துக்கு நம்ம எல்லா விதத்திலும் எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அதை இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் அவங்க ஒன்றை பிதாவாகிய தேவன்கிட்ட பெற்றுக்கொள்கிறதுக்கு அவங்க ஏதோ செஞ்சு வாங்கியிருப்பாங்க. அது போல் தான் நம்மளும் செய்யணும்னு நினைக்கக்கூடாது. ஆமென். அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது, நமக்கு இப்போ வேறு மாதிரி. இன்னொன்று கூட பார்த்தீங்கன்னா, நம்ம புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம், அவர்கள் பழைய உடன்படிக்கையில் இருக்கிறார்கள். இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்க எதில் இருக்கிறாங்க, பழைய உடன்படிக்கையில் இருந்து தான் பிதாவாகிய தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க, ஜெபிக்கிறாங்க, எல்லாம் கேட்குறாங்க. நம்ம புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம், நம்ம அதை மறந்து போகக்கூடாது. மத்தேயு 17ஆவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த மறுரூபமலை என்று சொல்லப்படுகிற ஒரு சம்பவம். அந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணும்போது மோசே, எலியா இறங்கி இயேசுவோடு கூட என்ன பண்ணுறாங்க, பேசுகிறார்கள், சம்பாஷணை பண்ணுகிறார்கள். இதை பார்த்த பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்கெல்லாம் என்ன ஆயிட்டாங்கன்னா, அந்த தேவனுடைய பிரசன்னத்தில் ஒரு மாதிரி மயக்க நிலையில் இருக்கிறாங்க, மயங்கிய நிலையில் இருக்கிறாங்க. அதே சமயம் நடக்கிற காரியங்கள் அவங்களுக்கு தெரியுது. அல்லேலூயா. அப்படிலாம் இருக்கும். சில நேரத்தில் நம்மளுக்கு கேர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கேர் ஆகும் போது, ஸ்டார்ட் பண்ணும் போது என்னென்ன நடக்குது நம்மளுக்கு என்ன பண்ணோம் தெரியும். ஆனால் ஃபுல்லாக அன்கான்ஷியஸில் போயிட்டு தான் என்ன பண்ணாது தெரியாது. ஸ்டார்டிங்காக அன்கான்ஷியஸ் ஆகிற ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நமக்கு என்னென்ன நடக்குதுன்னு தெரியும். இப்போ யோவான், யாக்கோபு, பேதுரு ஸ்டார்டிங்கில் அன்கான்ஷியஸாக ஆகுறாங்க தேவனுடைய பிரசன்னத்தில். அப்போ என்ன ஆகுதுன்னா, மோசே பேசுகிறார் தெரியுது, எலியா பேசுகிறார்ன்ட்டு தெரிகிறது அவங்களுக்கு. அது பிறகு அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. தேவன் வராரு. அது பிறகு வானத்திலிருந்து பிதாவாகிய தேவன் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு அப்படின்னா, இவங்க கேட்குறாங்க. என்ன கேட்டாங்க, அதுக்கு முன்னாடி இவங்க பேதுருலாம் பார்த்துட்டு கேட்குறாங்க, ஆண்டவரே இந்த மலை மேலேயே உமக்கு ஒரு கூடாரமோ, மோசைக்கு ஒரு கூடாரமோ,
எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்கள் போடுவோம். அப்படின்னா என்னன்னா 3 கூடாரம், இயேசு, இன்னொன்று மோசே 5 ஆகமங்கள், எலியா தீர்க்க தரிசனங்களுக்கு அடையாளம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிதாவாகிய தேவன் கிட்ட நம்ம வணங்குறதுக்கு தொழுது கொள்றதுக்கு மோசையுடைய கட்டளைகள், எலியா தீர்க்கதரிசிகளுடைய கட்டளைகள் எல்லாம் வச்சுக்கின்னு இயேசுவையும் வச்சுக்கலாமா? 3 கூடாரம், இயேசு என்கிற கூடாரம், மோசே என்கிற கூடாரம், எலியா என்கிற கூடாரம். 3 கூடாரத்தை பற்றி சீஷர்கள் பேசும்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்து சொல்லுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். இவங்க 3 கூடாரத்தை பற்றி பேசும்போது தேவன் என்ன பேசுகிறாரு? ஓகேப்பா, மோசே சொல்கிறது நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, எலியா சொல்கிறதையும் ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு யாருக்கே சொல்லலைன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கே பிதாவாகிய தேவன் சொல்லலை. அல்லேலூயா. யாருக்கு சொல்ல? இஸ்ரவேல் ஜனங்களாகிய அவங்களுக்கே பிதாவாகிய தேவன் என்னத்தை தான் சொல்கிறாருன்னா, எப்பா மோசையின் கூடாரமும் வேணாம், எலியாவின் கூடாரம் வேணாம், இவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாக இருக்கிறேன், நீங்கள் இவருக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? இயேசு சொல்கிற வார்த்தையை முக்கியமாக வச்சு, அதை முதன்மையாக வச்சு நீ என்ன பண்ண, வாழ கற்றுக்கொள். அல்லேலூயா. சரி, இப்போ இயேசு பிதாவாகிய தேவனை குறித்து இயேசு ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறாரு. தேவன் ஆவியாக இருக்கிறார். பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறாரு? தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அவரை தொழுது கொள்ளுவர்கள் எப்படி தொழுது கொள்ளணும்? ஆவியோடும் உண்மையோடும். அது ரொம்ப முக்கியம். தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவன் எந்த ஒரு உருவத்திலையும் கிடையாது. எந்த சிற்ப கலைஞர் செய்கிற எந்த உருவத்திலையும் தேவன் கிடையாது. வெள்ளி பொன்னினால தட்டான் செய்கிற எந்த உருவத்திலையும் தெய்வம் கிடையாது. இதெல்லாம் மனுஷனுடைய கை வேலைகள். தேவன் சொல்றாரு, மனுஷன் கடவுளை உண்டாக்கலாமா? மனுஷர் தேவர்களை உண்டாக்கலாமா? உண்டாக்க கூடாது. ஆனால் இன்னைக்கு மனுஷங்க உண்டாக்குற கடவுளை மனுஷங்க என்ன பண்ணுறாங்க? வணங்குறாங்க. தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. எது கடவுள்னு தெரிய மாட்டேன்து. அவங்க ஏதோ நான் சின்ன வயசுலேருந்து கும்பிட்டேன், நான் கும்பிட்டுன்னு இருப்பேன். அதுதான் ஒருத்தர் பாடினார் பாருங்க, கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் உன்னை மறக்க மாட்டேன். அப்போ அவர் சொல்கிறதுல என்ன சொல்கிறாரு? உன்னை கற்பனைன்னு சொல்கிறாங்க, அது உண்மைதான். உன்னை கற்சிலைன்னு சொல்கிறாங்க, அது உண்மைதான். ஆனால் நான் மாற மாட்டேன். என்னது? நான் என்ன பண்ண மாட்டேன்? மாற மாட்டேன். அதை விட முட்டாள்தனம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. இது போல் ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. அதே போல் பாருங்கள், இதில் ஒரு கொடுமை. நான் பைபிளில் சில காரியங்கள்லாம் படிக்கும்போது ஆண்டவர் மனுஷங்கிட்ட பேசுகிறாரு. பேசும்போது அவர் கேட்குறாரு, யார் கேட்குறாரு? அவருடைய ஜனங்களை பார்த்து கேட்குறாரு. யாருடைய ஜனங்களை பார்த்து? அவரை வணங்குற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்குறாரு. நீ பல நாடுகளுக்கு போ, பல தேசங்களுக்கு போ, எந்த தேசத்துலையாவது அவன் கும்பிட்ற சாமியை மாத்துறானா? வேற சாமியை, கும்பிட்ற சாமியை விட்டுட்டு வேற சாமியை மாற்றி கும்பிட்றானா? நீ போய் பாரு. யாருமே பண்ணுறதில்ல. ஆனால் என் ஜனங்களோ மதி இல்லாமலும் அறிவு இல்லாமலும் என்ன பண்ணுறாங்க? நல்ல தொட்டியாகிய என்னை விட்டு விட்டார்கள், வெடிப்புள்ள தொட்டியை தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. சரிங்களா? யோசிச்சு பாருங்க. அவன் கல்லுனாலும் கற்பனைனாலும் நான் வரமாட்டேன், நான் அங்கே தான் இருப்பேன், தப்பேனாலும் கூட நான் அங்கே தான் இருப்பேன், அங்கே தான் இருப்பேன்றான். ஆனால் இங்கே இருக்கிறவன் என்ன பண்ணுறான் தெரியுங்களா? இந்த ஆண்டவரை மறுதளிச்சு பின்வாங்கி போயிடுறாங்க. எவ்வளோ ஒரு வருத்தமான ஒரு காரியம். ஆனால் இங்கே இருக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம். அப்போ இந்த தேவனை நாம் வணங்கும் போது ஆவியோடும் உண்மையோடும் வணங்க வேண்டும். அல்லேலூயா. எதுக்கு சொல்ல வரோம்? நம்ம புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம். நம்ம புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம். புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நாம இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவனை வணங்க வேண்டும். இது ஒரு பிரச்சனை வருது. எங்க? அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தில் யூதர்களிலிருந்து ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்கள் அல்லாமல் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்து, அந்த பிரச்சனை ஆதி திருச்சபையாகிய எருசலேமில் இருக்கிற இயேசுவோடு கூட இருந்த 12 அப்போஸ்தலர்கள் கிட்ட என்னத்துக்கு வருதுன்னா, ஒரு தீர்ப்புக்கு வருது. எது சரி நீங்க சொல்லுங்க ஐயா அப்படின்ட்டு. அந்த எருசலேமில் இருக்கிற அந்த ஆதி திருச்சபை மெஜாரிட்டி யார் இருக்கிறாங்க? யூதர்கள் தான். அந்த ஆதி திருச்சபையில் மெஜாரிட்டி யார் தான் இருக்கிறாங்க?
ஆதி திருச்சபையாகிய எருசலேமில் இருக்கிற முதல் திருச்சபையில் முழுக்க முழுக்க யார் தான் இருக்கிறாங்க? யூதர்கள் தான் இருக்கிறார்கள். கிரேக்கர்கள் கொஞ்சமாக இருக்கிறார்கள். யூதர்கள் தான் மெஜாரிட்டி இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, யூதர்கள் தான் எப்படி இருக்கிறாங்க? மெஜாரிட்டி இருக்கிறாங்க. கிரேக்கர்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க. ஆனால் அந்த கிரேக்கர்களையும் அந்த ஆதி திருச்சபையில் இருக்கிற எருசலேமில் இருக்கிற அந்த ரட்சிக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க? இந்த கிரேக்க மக்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசு ஏற்றுக்கொண்டா கூட இவங்க யூதர்களுடைய முறைமைகளை கை கொள்ள வேண்டும் சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ண வச்சாங்கன்னா செய்ய வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் பவுல் மூலமாக மற்ற இடங்களில் ரட்சிக்கப்பட்ட யூதர் அல்லாதா, எப்படி கிரேக்கர்கள் யூதர்கள் கிடையாது. கிரேக்கர்கள் வேற, யூதர்கள் வேற. யூதர்கள்ன்றது ஆபிரகாமுடைய சந்ததி, கிரேக்கர்கள் மற்ற ஜனக்கூட்டம், புறஜாதியார். அப்போ அது போல மற்ற ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க பவுல் மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்களாம் ஒரு சபையாக இருந்து ஆராதிக்கிறாங்க. இப்படி ஆராதிக்கும் பொழுது அங்கே யூதர்களிலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள், யூத கிறிஸ்தவர்கள், யூதர் அல்லாத இந்த கிறிஸ்தவர்களை பார்த்து இவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் மோசையின் முறைமையின்படியே விருத்த சேதனை அடையாமிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள். எந்த முறைமையின்படி? மோசையின் முறைமை அல்ல, இயேசுவின் முறைமையே முக்கியம். அல்லேலூயா. அதனால ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கணும். சும்மா நம்ம போயிட்டு இந்த சடங்கு ஆச்சரியத்துக்கெல்லாம் போய் நிற்கக்கூடாது. நம்ம சர்ச்சுக்கு வருவாங்க நிறைய பேர், வந்துட்டு நிற்க மாட்டாங்க, ஓடிடுவான். ஏன் ஓடிடுவான் தெரியுமா? அவனுக்கு சத்தியமே தெரியாதவன் ஓடிடுவான். வந்துட்டு ஏன் ஓடுறான்னா அவனுக்கு என்ன தெரியல, அவன் சத்தியத்தில் பழக்கம் இல்லாதவன். அவன் எதில் பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறாங்க? அவனை துணியில் பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. நீ ஒரு சபைக்கு போனா அந்த சபையில் எல்லாரும் வெள்ளை துணி போட்டிருந்தா அது ஆவிக்குரிய சபை, அதுதான் இயேசு கிறிஸ்துவின் சபை அப்படின்னு சொல்லிட்டு அவனை எப்படி பழக்கப்படுத்தி வச்சுக்கிறாங்கன்னா வெள்ளை துணியில் பழக்கப்படுத்தி வச்சுக்கிறாங்க. அதனால் அவன் வருவான், வந்த உடனே பார்க்குறான், எல்லாம் வெள்ளை துணியான்னு பார்க்குறான், எல்லாம் கலர் கலராக இருக்குது. அவன் என்ன பண்ணுறான்? எப்போ முடியும் ஓடலான்ட்டு ஓடுறான். ஏன்னா அவனுக்கு எதில் பழக்கம் இல்லை? சத்தியத்தில் பழக்கம் இல்லை. அப்படிப்பட்ட ஆளுங்க லைஃப்பில் பாருங்கள், அவன் கடைசி வரைக்கும், நான் சொல்கிறேன் அது மாதிரி ஆளுங்க சாகிற வரைக்கும் படாத பாடுபட்டுக்குன்னு கஷ்டப்பட்டு நிந்தையில், அவமானத்தில், கண்ணீரில், கவலையில் இப்படியே இருந்து அதுலேயும் மேன்மை பாராட்டுவாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க? மேன்மை பாராட்டுவாங்க. நான் ஒரு யோபுன்னுவாங்க. வேறு யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அவங்கவுங்க பேர்லாம் சொல்லுவாங்க. நான் ஒரு எரேமியான்வாங்க. இயேசுனா நான் ஒரு குட்டி இயேசுநாதர், இயேசுக்கு பாடு வந்துச்சு எனக்கும் பாடுன்னுவாங்க. இது போல் எதனா சொல்லி இந்த இருக்கிற வாழ்க்கையை வாழ தெரியாமல் சீரழித்து வீணாக்கி பரலோகத்தில் போய் சேருவாங்க. இன்னொரு கூட்டம் வருவாங்க பாருங்க, அவங்களும் வருவாங்க, நம்ம சபையை பார்ப்பாங்க, ஓடிடுவாங்க. ஏன் ஓடிடுவாங்க? இங்கே எல்லாம் நகை போட்டுன்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன அவங்களும் சத்தியத்தில் பழக்கம் இல்லை. அவங்களுக்கு எதில் பழக்கப்படுத்தி வச்சுக்கிறாங்க? ஒரு ஆவிக்குரியவன்னா நகைலாம் போட மாட்டான், நகைலாம் போட மாட்டான். என்ன சொல்லுவாங்கன்னா தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றுகிறவன் தான் ஆவிக்குரியவன். நான் கேட்குறேன், தன்னைத்தான் வெறுக்குதுன்னா சில ஆள் நகை போட மாட்டான், ஆனால் சாப்பாடு பாருங்க தட்டு நிறைய போட்டு வச்சு வகை வகையாக சிக்கன் 65, மட்டன் கிரேவி, அப்புறம் வேறு எதுனா அதுவுடைய அது இதுன்னு வச்சு சாப்பிடுவான். சாப்பிட்றதுல வெறுக்க மாட்டாங்க. ஹலோ, தன்னைத்தான் வெறுக்கணும்னா எல்லாத்துலேயும் வெறுக்கணுங்க, புரியுதுங்களா? தன்னைத்தான் வெறுக்கணுன்றது ஏசு அங்கே சொன்னதுடைய அர்த்தம் நோக்கமே வேறு. ஆனால் இவங்க எத்தனை தன்னைத்தான் வெறுக்கணும்னா என்னத்தை பண்ணிட்டாங்கன்னா, இவங்க நகையை வெறுக்கணும், துணியை வெறுக்கணும், நல்ல சந்தோஷம், கடவுள் கொடுக்குற சந்தோஷத்தை வெறுக்கணும், கடவுள் கொடுக்குற நன்மையை வெறுக்கணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இவங்களும் சத்தியத்தில் பழக்கம் இல்லாதனால இவங்க என்ன பண்ணுறாங்க? நகைலாம் போட்டிருந்தா இது ஆவிக்குரிய சபையில் போல் எல்லாம் நகைலாம் போட்டிருக்கிறாங்கன்னு ஓடிடுறாங்க. உண்மையில் இப்படிப்பட்ட ஆட்கள் சத்தியத்தில் பழக்கம் இல்லாதவர்கள். என்ன பண்ணுறது? இன்னைக்கு சமுதாயத்தில் எப்படி அன்றைக்கி அந்த யூத கிறிஸ்தவர்கள் சத்தியத்தை போதிக்கல, சத்தியத்தில் அவங்க டெவலப் ஆகலை. எதில் வளர்ந்து இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மோசையின் முறைமைகளில் வளர்ந்து இருக்கிறார்கள், சத்தியத்தில் வளரல. எதில் வளர்ந்து இருக்கிறார்கள்? மோசையின் முறைமைகளில் வளர்ந்து இருக்கிறாங்க. அவங்களால விட மாட்டேன்றான். இயேசுவின் ரத்தம் தான் கழிவுன்னு பரிசுத்தமாக்கி ரட்சித்து இருக்கிறது. ஆனால் இவன் பேசும்போது என்ன சொல்கிறான்?
மோசையின் முறைமைகளை கை கொள்ளாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. அப்போ நம்ம இதில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ரட்சிப்பு வந்து இயேசுவின் ரத்தத்தின் மூலம் தான் ரட்சிப்பு. நல்லா கவனிங்க, ரட்சிப்பு எதன் மூலம்? இயேசு கிறிஸ்து மூலமாக தான் ரட்சிப்பை ஒழிய நான் உபவாசம் இருக்கிறதுனால எனக்கு ரட்சிப்பு வரும்னு நான் நினச்சேன்னா நான் தப்பாக போகிறேன். ரட்சிப்பு மோசை மூலம் தான் ரட்சிப்பு. நான் வந்து ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபம் பண்ணுறதுனால 3 முறை 1 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதுனால நான் பரலோகம் போயிடுவேன், நான் ரட்சிக்கப்பட்டுன்னு நினச்சா தப்பு. உங்கள் ஜபத்தினால நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுனால தான் ஜபமே பண்ணுறீங்க. உங்கள் உபவாசத்தினால் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுனால தான் தேவனை நோக்கி உபவாசமே இருக்கிறீங்க. அதை தான் புரிஞ்சுக்கணும். நாலு பிச்சைக்காரனுக்கு நீ நல்லது செஞ்சுட்டா, 4 ஏழை மக்களுக்கு துணிமணி வாங்கி கொடுத்துட்டா, சோறு கரு போட்டுட்டா நீ ரட்சிக்கப்பட்டுருவ, பரலோகம் போயிடுவேன்னு நினச்சினா தப்பு. ரட்சிப்பு முழுக்க முழுக்க இயேசுவின் விலையேற பெற்ற மரணம், இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தம் சிந்துதல், அதன் மூலமாக தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாளைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதன் மூலமாக தான் ரட்சிக்கப்படுவாங்க. இன்னும் வருகிற நாட்களில் ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்படுறவங்களாம் எதன் மூலம் தான் ரட்சிக்கப்பட போகிறான்? இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட ரத்தம், அவருடைய மரணத்தின் மூலமாக தான் இவன் ரட்சிக்கப்பட போகிறான ஒழிய இவன் வந்து ஜபம் பண்ணுறதுனால ரட்சிக்கப்பட மாட்டான், இவன் உபவாசம் இருக்கிறதுனால ரட்சிக்கப்பட மாட்டான். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு சத்தியத்தை தவறாக போதிக்கப்பட்டு சத்தியத்தை சரியாக போதிக்காதனால ஜனங்கள்லாம் பாருங்க, அந்த அன்னைக்கு இருந்த யூத கிறிஸ்தவர்கள் மாதிரி இன்றைக்கும் நம்ம கிறிஸ்தவங்களும் நம்ம ஆட்களுக்கும் அப்படி ஆயிட்டாங்க. ஏன் நம்ம ஆட்கள் அப்படி ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு சத்தியத்தை போதிக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரிஜினல் நோட்டுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியல. ஒரிஜினல் நோட்டு எதுன்னே உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் கள்ள நோட்டு நிறைய வச்சுன்னு சுற்றின்னு இருப்பீங்க. இப்போ ஒரு மனுஷன் இப்படி யோசிச்சு பாருங்க, யாரோ ஒரு மனுஷன் எங்கேயோ ஃபாரின்ல இருந்தால் இது வரைக்கும் அவர் வந்து நம்ம ரூபா நோட்டெல்லாம் பார்த்தது கிடையாது. அவர் நம்ம ரூபா நோட்டில் எது ஒரிஜினல் டூப்ளிகேட்டுன்னு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட 500 ரூபா நோட்டு ஒரிஜினல் கொடுத்தாலும் வாங்கிப்பார். கள்ள நோட்டு அப்படி தூக்கி பார்த்தா காந்தி தெரியாத கள்ள நோட்டு 500 ரூபா கொடுத்தாலும் என்ன பண்ணுவார்? வாங்க மாட்டாருங்களா? வாங்கிப்பார். அவருக்கு என்ன தெரியாதுன்னா இப்படி தூக்கி பார்த்து எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டுன்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணல, அவருக்கு பழக்கம் இல்லை, தெரியல. ஆனால் நீங்கள் கள்ள நோட்டு காந்தி இல்லாத கள்ள நோட்டெல்லாம் கொடுத்தா கூட அவர் என்ன பண்ண, ஒரு கட்டையாக வாங்கி சேர்த்து வச்சுப்பார். இத்தனை ஆயிரம் இருக்குதா, அத்தனை ஆயிரம் இருக்குது, இத்தனை லட்சம் இருக்குதா, அத்தனை லட்சம் இருக்குதுன்ட்டு. அது போல தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு வந்து சத்தியத்தை போதிக்காததுனால அவர்கள் சத்தியம் இல்லாததையெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சத்தியம் என்று சொல்லி நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒழிந்து போகும். வெள்ளை துணி மாறிடும். நகை நட்டு ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. புரியுதுங்களா? ஆண்டவர் வந்து நம்மளை பார்க்கும்போது புறமான அலங்கரிப்பை நம்ம தேவன் நம்ம இடத்துல பார்க்கல, உள்ளத்தில் மறைந்திருக்கிற நம்முடைய குணத்தை தான் பார்க்குறாரு. புறமான அலங்கரிப்பு, நீ வெள்ளை போட்டாலும் அவளை அதை பற்றி கவலைப்படல, கருப்பு போட்டாலும் கவலைப்படலை. அவரை பொறுத்தவரை அது முக்கியமே இல்லை. அல்லேலூயா. சரி, அப்போ நகையை பொறுத்தவரை அவருக்கு நகையும் ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. நம்ம காதில் தொங்க விடுறதுலையோ கழுத்தில் தொங்க விடுறதுலையோ அவருக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா மனைவி புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. மனைவி யாருடைய மகிமையா இருக்கிறாள்? புருஷனுடைய மகிமை. அப்படின்னா என்ன? இப்போ ரோட்டில் ஒரு லேடி பார்க்குறீங்க, கல்யாணம் பண்ணிட்டு 2 குழந்தை வச்சுன்னு போகிறாங்க. கழுத்தில் ஒரே ஒரு மஞ்சா கயிறு மட்டும்தான் இருக்குது. மூக்கில் ஒன்றும் கிடையாது, காதில் ஒன்றும் கிடையாது, கழுத்தில் ஒன்றும் கிடையாது. புடவை கிழிஞ்சு போன புடவை, காலில் செருப்பு பிஞ்சு போன செருப்பு, ஓட்டை விழுந்த செருப்பு. இப்படி குழந்தைங்க காலையும் குழந்தைங்களுக்கும் நல்ல துணி இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை, பரிதாபமாக போயின்னுக்கிறாங்க. இப்போது 2 குழந்தை வச்சுக்கின்னு இப்போ பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க வீட்டுக்காரனை பற்றி பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? ஏமா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணான்னு தெரில, எப்படி வச்சுருக்கிறான், இப்படி பரிதாபமாக வச்சுருக்கிறான். பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? பேசுவாங்க. இது இன்னொரு பெண்ணு நல்லா உடை உடுத்தி, நல்லா நகைகள் காதில் மூக்கில் கழுத்தில் நல்ல நகைகளை போட்டுக்கின்னு, ரொம்ப இல்லை ஓரளவுக்கு மீடியமாக, நம்ம ரொம்ப ஓவராக போக வேணாம்,
ஓரளவுக்கு மீடியமாக நார்மலாகவே ஒரு நல்ல செயின், நல்ல கம்பல், ஒரு நல்ல நகை போட்டு, நல்ல துணியை உடுத்தி, பிள்ளைங்களையும் நல்லா ட்ரெஸ்ஸை போட்டு, ஷூவை போட்டு, பிள்ளைங்களுக்கும் கையில் மோதிரம் குதிரம் போட்டு, அப்படி ஒரு குடும்பம் போகுது. இப்போ இவங்களை பற்றி என்ன சொல்லுவாங்க? அவங்க வீட்டுக்காரர் எப்படி வச்சுக்கிறாரு? நல்லா வச்சுக்கிறார் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அந்த லேடியை பார்த்து என்ன சொல்லுவாங்க? அவன் வீட்டுக்காரன் சரியில்லை. இந்த லேடி குடும்பத்தை பார்த்து சொல்லுவாங்க, இவன் வீட்டுக்காரன் சூப்பர். சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அப்போது நாம் நல்லா இருந்தோம்னா யாருக்கு மகிமை தெரியுமா? இயேசுவுக்கு மகிமை. அல்லேலூயா. நீங்கள் நல்லா இருந்தால் இயேசுவுக்கு மகிமை. நீங்கள் பிச்சைக்காரனாக இருந்தால், பண்டாரம் பரதேசியாக இருந்தால் இயேசுவுக்கு மகிமை கிடையாது. ஜனங்க உன்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? போய் இங்கே இருக்கும் போது நல்லா இருந்துச்சு, அந்த அல்லேலூயாவில் போய் சேர்ந்ததுலேருந்து என்ன ஆயிடுச்சு, இது இப்படி ஆகிப்போச்சு. அப்போ அது மகிமை கிடையாது, தூஷணம். தேவனுடைய நாமத்துக்கு தூஷணம் அது. அதனால தான் நான் சொல்கிறது, நம்ம நல்லா இருக்கணும், ஆண்டுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும். நம்ம மூலமாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. சரி, அப்போது இந்த யூதர்கள் அப்போஸ்தலர் 15க்கு போகலாம். இந்த யூதர்கள் சொல்கிறாங்க, முதல் வசனம், சிலர் யூதேயாவிலிருந்து நீங்கள் மோசையினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடைய விட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். அல்லேலூயா. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பவுலும் பர்னபாவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. திருப்பி 5வது வசனம், அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசையின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். என்ன சொல்றான்? அவசியம். வெள்ளை துணி அவசியம், நகை கட்டணும் அவசியம். இதெல்லாம் என்னது? இதுதான் பிரமாணம், இதுதான் லா. லான்றது என்னன்னா, பிரமாணன்றது என்னன்னா, கவனிங்க, நீங்க இதை செஞ்சாதான் கடவுள் உங்களை ஏற்றுக்கொள்வார். நீங்க இதை செஞ்சாதான் கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க இதை செஞ்சாதான் கடவுள் உன் ஜெபத்தை கேட்பார். நீ இதை செஞ்சாதான் கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்படின்னு ஒன்று சொன்னா அது பிரமாணம். இயேசு கிறிஸ்துக்குள்ள அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்துக்குள்ள நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதை மறந்துடக்கூடாது. நம்ம இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணாரு? நம்முடைய சாபங்களை சுமந்து நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்று கொடுத்திருக்கிறார். நம்ம சாபத்தெல்லாம் அவர் ஏற்றுக்குன்னு அவர் மேலே இருந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம யாருன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதை மறந்துடக்கூடாது. நான் இதை செஞ்சுதான் நான் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன். ஏற்கனவே நீ ஆசீர்வாதமாக தான் இருக்கிற, நீ ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருக்கிற. ஃபஸ்ட்டு அதை உணருங்க. அல்லேலூயா. நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அதை தான் விசுவாசிப்பீர்கள். எதை உங்கள் அறிவு நம்புகிறதோ அதை தான் உங்கள் ஆத்துமா விசுவாசிக்கும். அறிவு நம்பாதது ஆத்துமா நம்பாது. தெரியுமா? யோசிச்சு பாருங்க. நான் ஒரு பரிதாபமான ஆளு, என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் உங்களை நம்பி பாருங்க, உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இதே நீங்கள் இல்லை நான் செய்வேன், என்னால் முடியும், எனக்கு கடவுள் இதெல்லாம் கொடுத்துக்கிறாரு, நான் செய்வேன், முடியும் அப்படின்னு நம்பி பாருங்க, கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. அப்போ உங்கள் மனது நம்பணும். நீங்கள் உங்கள் அறிவு நம்பினா தான் ஆத்துமால விசுவாசமே வரும். அப்போ நீங்கள் இங்கே என்னத்தை கற்றுக்குறீங்க அப்படின்னா, உங்கள் அறிவிலை நம்பிக்கையை வளர்க்கிறீர்கள். உங்கள் அறிவில் எதை வளர்க்குறீங்க? நம்பிக்கையை வளர்க்குறீங்க. நீங்கள் வசனத்தை பார்க்குறீங்க, வசனத்தை கேட்குறீங்க. இதன் மூலம் என்ன நடக்குது? உங்கள் அறிவில் நம்பிக்கையை ஊட்டுகிறீர்கள். என்ன நம்பிக்கை உண்டாக்குறீங்க? நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், நான் இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. என் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும், என்னுடைய எதிர்காலம் நல்லா தான் இருக்கும், என்னுடைய பிள்ளைகள் நல்லா தான் இருப்பாங்க, என் குடும்பம் நல்லா தான் இருக்கும் அப்படின்றத நம்ம
இங்கே வசனத்தின் மூலமாக என்ன பண்ணுறோம்? இதை நம்புகிறோம். இதை நீங்கள் நம்ப தான் இந்த நம்பிக்கை தான் உங்கள் ஆத்துமாவில் விசுவாசமாக உருவாகும். உங்கள் ஆத்துமாவில் இதெல்லாம் என்னவாயிடும்? விசுவாசமாக உருவாகும். உங்கள் ஆவியில் விசுவாசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ அது ரொம்ப முக்கியம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லாப கை கொள்ளணும் அவசியம் என்றார்கள். நான் கூட இருந்து தான் வந்திருக்கிறேன். வாக்கு தத்துவம் கொடுப்பாங்க, வாக்கு தத்துவத்தோடு கூட கட்டளையும் கொடுப்பாங்க. என்னது? ஆசீர்வாதமான வாக்கு தத்துவம் கொடுப்பாங்கங்க பழைய ஏற்பாட்டில் இருந்து. கூடவே கட்டளைகளும் கொடுப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தேனை நாக்கில் தடுவுற மாதிரி. தேனை நாக்கில் தடுவுற மாதிரி. எதுக்கு தேனை நாக்கில் தடுவுனாங்க? பின்னாடி மருந்து ஊற்ற போகிறாங்க. பார்த்துருக்கிறீங்களா? குழந்தைங்களுக்கு அதுங்க மருந்து கசக்கோன்னு சொல்லிட்டு குடிக்கவோ குடிக்காது. அதுக்கு பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் சர்க்கரை என்ன பண்ணுவாங்க, நாக்கில் தடவுவாங்க. இல்லை தேனை நாக்கில் தடவிட்டு கடன்னு எடுத்து கலைக்கு ஊற்றி விட்டுருவாங்க. ஆனால் இப்போ நாக்கு எப்படி இருக்கும்? தித்திப்பாக இருக்கும். வயிறு எப்படி இருக்கும்? கசப்பாக இருக்கும். ஏன்னா உள்ளே போனது கசப்பு. ஆனால் எது வேலை செய்யும்? கசப்பு தான் வேலை செய்யும் உள்ளே போய். அதுபோல் ஃபஸ்ட்டு வாக்கு தத்துவத்தை பேசுவாங்க. கர்த்தர் இந்த வருஷத்தில் அதை செய்வார், கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கார், அப்படி சொல்லியிருக்கார், ஓ ஹா ஓ அப்படின்வாங்க. அது பின்னாடி செகண்ட் ஹாஃபில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்க? மருந்து ஊற்ற போகிறாங்க. கர்த்தர் உனக்கு இதையெல்லாம் செய்யணும்னா, நீ இதையெல்லாம் செய்யணும். கர்த்தர் உனக்கு இதை செய்யணும்னா, இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் வரணும்னா, இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா, நீ இதையெல்லாம் செஞ்சாதான் நடக்கும். இப்படி அவங்க போதிச்சு, யாரோ போதிச்சு இன்னைக்கு கிறிஸ்துவங்க பாருங்க மனநிலையே கெட்டு போச்சு. அவங்களுக்கு விசுவாசமே என்ன பண்ண மாட்டேங்குதுன்னா, வேலை செய்ய மாட்டேங்குது. சுவிட்ச் இருக்குது, சில நேரத்தில் சுவிட்ச் வேலை செய்யாது. நம்ம சர்ச்சில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மழை காலம் வந்த உடனே இந்த எறும்புங்கள்லாம், கீழே இருக்கிற எறும்புங்கள்லாம் பூமிக்கு அடியில் இருக்க முடியாமல் அதுங்க செவுத்தில் ஏறி வந்து ஏதோ ஒரு சுவிட்சுக்குள்ளே போய் எல்லாம் படையெடுத்து உள்ளே போய் புகுந்து அதுங்க உள்ளே போய் அந்த சுவிட்சை கெடுத்து விட்டுடும். கரண்ட்டு வரும், எல்லாம் சப்ளை இருக்குது, லைட் எரியுதுக்கு, எல்லா கனெக்ஷன் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் சுவிட்ச் என்ன பண்ணாது போட்டா? ஏன்னா ஏதோ உள்ளே போய் என்ன பண்ணிடுச்சு? கெடுத்து விட்டுச்சு. அது போல தான் என்ன பண்ணிடுவாங்கன்னா, நம்முடைய ஆத்துமாவை கெடுத்து விட்டுடும். இந்த விசுவாசம் இது போலலாம் வந்து இதெல்லாம் செஞ்சாதான் எனக்கு கிடைக்குமா, இதெல்லாம் நீ செஞ்சாதான் கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. அதுக்கு ஒரு 2-3 உதாரணம் வேற எடுப்பாங்க. பழைய ஏற்பாட்டில் தான் எடுப்பாங்க. எங்கேருந்து எடுப்பாங்க? பழைய ஏற்பாட்டில் தான் எடுப்பாங்க. ஏன்னா பழைய ஏற்பாடு சட்டம், பழைய ஏற்பாடு சட்ட காலத்தில் இருக்கவங்கள்ட்ட தான் எடுக்க முடியும். அதனால் அங்கேருந்து எடுப்பாங்க. எடுத்து பாரு, இவர் அப்படி செஞ்சார், கர்த்தர் இந்த வார்த்தை நிறைவேற்றினார், இவர் இந்த வார்த்தை இதை செஞ்சார், நிறைவேற்றினார். அப்போ நம்ம செஞ்சு தான் கர்த்தர் கொடுப்பார்னா, இயேசு எதுக்கு வந்தார்? என்னுடைய கேள்வியெல்லாம் அது அடிக்கடி நான் கேட்குறது அதுதான். நான் இதெல்லாம் செஞ்சு தான் எனக்கு தேவன், பிதாவாகிய தேவன் கொடுப்பார்னா, அப்போ இதுக்கு நடுவில் இயேசு எதுக்கு வந்தார்? இயேசு எதுக்கு சிலுவையில் தொங்கினார்? இயேசு எதுக்கு அவமானம் அடைஞ்சார்? இயேசு எதற்கு ஜீவனை கொடுத்தாரு? இயேசு எதற்கு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார்? இயேசு எதுக்கு பரலோகத்துக்கு போனார்? இயேசு எதுக்கு பரிசுத்த ஆண்டவரை அனுப்புனார்? நாம் எதுக்கு இந்த பரிசுத்த ஆண்டவரை பெற்று இருக்கிறோம்? இதெல்லாம் செஞ்சுதானே எனக்கு வாங்கணும்னா, இதெல்லாம் செஞ்சால் கொடுப்பேன்னா, கடவுள் வந்து இவ்வளோ செய்ய வேண்டியது கிடையாது இல்லை? ஹலோ, கடவுள் வந்து இவ்வளோ செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது இல்லை? என்ன சொல்லிட்டு இருக்கலாம்? இவ்வளோ செய்யவே வேணாம், அவர் தெரியாமல் செஞ்சிட்ட மாதிரி இவங்க பேசின்னு இருப்பாங்க. அவர் பாவம் தெரியாமல் செஞ்சிட்டார் இவ்வளோ வேலையும். ஆனால் உனக்கு ஆசீர்வாதம் வரணும்னா, இந்த வார்த்தை நிறைவேறணும்னா, இந்த வாக்கு தத்துவம் உன் வாழ்க்கையில் பலிக்க வேண்டும் என்றால், இந்த நல்லது வரணும்னா நீ இதெல்லாம் செய்ய வேணும். 1 2 3 4 5. அதை தான் நான் கண்டனம் பண்ணுறேன். நான் அதெல்லாம் கண்டனம் பண்ணுறேன். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சட்டத்திட்டங்களை புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையில் இருக்கிற மக்கள் மேலே போதிச்சு, நீ இதெல்லாம் செஞ்சால் தான் கடவுள் உனக்கு கொடுப்பார்னு சொல்லி மனுஷர்களுடைய விசுவாசங்களை கவிழ்த்து போடுகிறார்கள். அவங்க பேசுறது கள்ள உபதேசம். ஆனால் அவன் தான் சொல்கிறான், நாங்கள் தான் நல்ல உபதேசம்ன்றான். எதுங்க நல்ல உபதேசம்? அது நல்ல உபதேசமா? இது நல்ல உபதேசமா? இது சத்தியமா? அது சத்தியமா? நான் ஓப்பனாக பேசுகிறேன். நான் நைட்டு 3 மணிக்கு எழுந்திரிச்சு 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணால்
என் வாழ்க்கை நல்லா இருக்கும், என் குடும்பம் நல்லா இருக்கும், என் எதிர்காலம் நல்லா இருக்கும், எனக்கு எல்லாமே நல்லா இருக்கும்னா, இயேசு எனக்காக சிலுவையில் வந்திருக்கு வரவும் வேணாம், இயேசு எனக்காக சிலுவையில் தொங்கவும் வேணாம், இயேசு எனக்காக ஜீவனம் கொடுக்கவும் வேணாம், 3ஆம் நாள் உயிர் தெழவும் வேணாம். ஏன்னா நான் தான் 3 மணிக்கு எழுந்துச்சி 4-5 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணால் 2 ஹவர் ஜெபம் பண்ணால் எல்லாமே சரியாக எல்லாம் சூப்பராக ஆகிடும் அப்படின்ற ஃபார்முலா இருந்ததுன்னா நான் செஞ்சுட்டு போக போகிறேன். எனக்கு எதுக்கு இயேசு? அதுதான் உலகத்தான் செய்கிறானே. உலகத்தான் என்ன சொல்கிறான்? இதே தானே உலகத்தானும் செய்கிறான். இங்கே நம்ம பண்ணுற 3 மணிக்கு ஜெபம் பண்ணுறது அவன் வந்து வேறு மாதிரி பண்ணுறான் இல்லை? நம்ம இங்கே பண்ணுறதெல்லாம் அவன் வேறு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். அப்போது அவங்க வச்சிருக்கிற கல்லும் நம்ம வச்சிருக்கிற கடவுளும் ஒன்றா? இவர் ஜீவனுள்ள தேவன், அது ஜீவன் இல்லாத கல். அவன் ஜீவன் இல்லாத கல்லை வச்சுக்கின்னு அவன் வாழ்கிறதுக்கு இதெல்லாம் செஞ்சதான் வாழணும் அவன் கடைப்பிடிக்கலாம். ஆனால் ஜீவனுள்ள தேவனை வச்சுக்கின்னு நானும் அவன் மாதிரி செஞ்சு தான் நான் வாழ்வடைய போகிறேன்னு சொன்னால் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா சத்தியத்தை அறியாமல் தவறானதுக்கு மனசை அடிமைப்படுத்திட்டோம். இதெல்லாம் மாறணுங்க, இதெல்லாம் மாறணும், இதெல்லாம் மறையணும். எப்போ உங்களால் நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணலன்னா கூட நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் அப்படின்னு காலையில் உங்களால் சொல்ல முடிஞ்சதுன்னா நீங்கள் சத்தியத்தில் வளர்ந்துருக்கிறீங்க. ஆனால் எழுந்திருச்சு ஐயையோ நான் ஜெபம் பண்ணல, இன்னைக்கு எல்லாமே எனக்கு நாசமாக போக போகுதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சட்டத்திட்டத்தில் வளர்ந்துருக்கிறீங்க, சத்தியத்தில் வளரல. ஆனால் அதே சமயம் வந்து நல்லா கேட்டுக்குங்க, இப்படி சொன்ன உடனே சில பேர் என்ன எடுத்துப்பாங்க, பார்த்தியா நான் ஜெபமே பண்ண மாட்டேன், நான் இப்படியே பேசி காலத்தை ஓட்டிடுவேன். அதுவும் தப்பு. நம்ம ஏன் ஜெபிக்கிறோம்? நன்றி, நான் எங்கோ இருந்தேன், எங்கோ வாழ்ந்தேன், எனக்காக கடவுள் ஜீவனை கொடுத்து என்னை தூக்கி எடுத்து என்னை வாழ வச்சுன்னு இருக்கிறாரு. நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே அவருக்கு நன்றி சொல்ல போகிறேன். நேற்று நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன், கொஞ்சம் ஈரோடு வரைக்கும் போயிட்டு வந்தேன். காலையில் 5 மணி அலாரம் அடிக்குது. ஒரு ஆள் பாருங்க, அவன் அந்த ஆள் ரட்சிக்கப்படாதவர், ஏதோ ஒரு தெய்வத்தை வணங்குறாரு, மற்ற மதம், வேறு மதத்தை சேர்ந்தவர். அவர் அலாரம் அடித்த உடனே முதல்ல அந்த அலாரத்தில் அவர் கும்புற சாமி ஃபோட்டோ வருது. முதல்ல என்ன பண்ணார் தெரியுங்களா? அவ்வளோ முத்தம் கொடுக்குறாரு. அதுக்கு முத்தம் கொடுத்துட்டு உள்ளே நிறைய ஃபோட்டோ வச்சுக்கிறார் போல். அப்படி மேலே தள்ளிட்டு லைனாக ஒரு கேலரியில் வச்சுக்கிற ஒரு ஃபோட்டோவாக எடுத்து எல்லா ஃபோட்டோங்களுக்கும் முத்தம் கொடுக்குறாரு. நான் நினச்சேன்ன, யாரோ வரைஞ்ச இல்லை, அது ஜீவனுள்ள தேவன் கிடையாது, அது ஒரு ஃபோட்டோ. இன்னைக்கு சிகப்பு கலர் புடவையில் இருக்கும், நாளைக்கு பச்சை கலர் புடவையில் மாறிடும் அந்த சாமி. அதை பச்சை கலர் புடவைக்கு மாற்றுறது யாருன்னு கேட்டால் சாமி மாற்றாது, நம்ம ஆசாமி தான் மாற்றுவான். அதால் பச்சை கலர் புடவைக்கும் மாற முடியாது, அதால் சிகப்பு புடவையிலேருந்து பச்சை கலருக்கும் பச்சை கலர்லேருந்து மஞ்சள் கலருக்கும் மாறவே முடியாது. ஆனால் இவன் தான் மாற்றுறான், எல்லாம் இவன் தான் செய்கிறான். ஆனால் அதை ஒரு தெய்வம் கும்பிட்றான், ஆனால் அதுக்கு அவ்வளோ கனத்தை கொடுக்குறான். நீங்கள் நானும் கொடுக்குறோமா? நம்ம காலையில் எழுந்து ஜெபம் பண்ணோம். ஏன் ஜெபம் பண்ணோம்னா, நான் ஜெபம் பண்ண தான் கொடுப்பாருன்றதுக்காக இல்லை, எனக்கு கொடுத்துருக்கிறாரு அதனால் நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணோம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யோசிச்சிருந்தேன், 2 பேரை யோசித்தேன். ஒரு ஆள், ஒரு ஓனர், பயங்கர கெடுபிடியான ஓனர். எப்படிப்பட்ட ஓனர்? கெடுபிடியான ஓனர். அந்த ஆள் வேலை செய்கிறவங்ககிட்ட என்ன பண்ண மாட்டார், நம்பி ஒரு 5 பைசா கொடுக்க மாட்டார், நம்பி ஒரு சாவி கொடுக்க மாட்டார், நம்பி எதுவுமே செய்ய மாட்டார். அந்த ஆளை சந்தேக கண்ணோட்டத்தில் அப்படியே ஒரு இதுவாகவே வச்சு வேலை வாங்குவாருன்னு வச்சுக்கங்க. வேலை வாங்குவார். இவன் வேலை செய்கிறான். இவன் வேலை செஞ்சு என்ன பண்ணுறான், காசை கவனிங்க, அந்த கம்பெனியில் வேலை செய்கிறான், கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. உள்ளே வந்த உடனே ஃபோனெல்லாம் சைலண்டில் போட்டுறது நல்லது. இப்போ அவன் வேலை செய்கிறான். இப்போ அவன் வேலை செஞ்சுன்னு இருக்கிறான். இந்த ஓனர் எப்படிப்பட்ட ஓனர்னா, ஒரு பயங்கரமான கெடுபிடியான ஒரு ஓனர். அவர் என்ன பண்ணுறாரு, அவனை வேலை செய்யறதா சந்தேகம், அவனை நம்பி ஒன்றும் கொடுக்க மாட்டார். ஆனால் இந்த ஓனர்கிட்டயே அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு 1 லட்சம் திருடிட்டான். இந்த ஓனர்கிட்ட அவன் என்ன பண்ணிட்டான், 1 லட்சம் திருடிட்டான். அவனை அப்படியே வைப்போம். இன்னொரு பக்கம் இன்னொரு வேலைக்காரன், இந்த ஓனர் எப்படின்னா இவனை முழுசாக நம்புறாரு. எப்படி நம்புறாரு? முழுசாக நம்புறாரு. இவன் கையில் என்ன பண்ணுறாரு,
எல்லா பொறுப்பையும் கொடுக்குறாரு, சாவியை கொடுக்குறாரு, பீரோ சாவி, லாக்கர் சாவி, எல்லா சாவியும் கொடுக்குறாரு, பின்கோட்லாம் கூட கொடுத்து வைக்கிறாரு, எல்லாமே செய்கிறாரு. இப்போ இவன் 1,00,000 திருடிட்டான். நல்ல கவனிங்க. அந்த ஓனர் கெடுபிடியான ஓனரு, மோசமான ஓனரு, கழுத்தை பூச்சி வேலை பார்க்குற மாதிரி வாங்குவார், கடினமான ஒரு எஜமான். அந்த எஜமான்கிட்ட 1,00,000 திருடினா ஒருத்தன். இந்த எஜமான் நல்ல எஜமான், இவனுக்கு நல்ல சாப்பாடு, ட்ராவல் அலவுன்ஸு, 2 வேளை டீ வேலை செய்கிற இடத்துல கொடுக்குறாரு, புரியுதுங்களா? யூனிஃபார்ம் கொடுக்குறாரு, ட்ராவல் அலவுன்ஸ் கொடுக்குறாரு, வாஷிங் அலவுன்ஸ் கொடுக்குறாரு, எல்லாம் கொடுத்து வச்சிருக்காரு. இவர்கிட்ட 1,00,000 திருடிட்டான். இப்போ இந்த 2 வேலைக்காரங்கள எந்த வேலைக்காரனை மோசமான வேலைக்காரன் சொல்லுவீங்க? ஹலோ, எந்த வேலைக்காரனை ரொம்ப மோசமான வேலைக்காரன் பாச்சி, இவனை மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்லுவோம்? நம்பி எல்லாவற்றையும் கொடுத்து திருநா பார்த்தீங்களா, அவனை தான் சொல்லுவோம். அப்போ நான் என்ன கேட்குறேன், நம்ம எஜமான் நம்மளை நம்பி எல்லாவற்றையும் கொடுத்து இருக்கிறாரு. நம்மளை நம்பி என்ன பண்ணியிருக்காரு? எல்லாவற்றையும் கொடுத்துட்டாருங்க. நம்மளை பாவத்தை மன்னிச்சிட்டாரு, நமக்கு பரலோக பாக்கியத்தை கொடுத்துட்டாரு, நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, நம்மளுக்கு வெற்றியை கொடுத்துட்டாரு, வாழ்வை கொடுத்துட்டாரு, எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம அவனை மாதிரி நன்றி கேட்டவதானம்மா, அவனை மாதிரி உண்மை இல்லாமல் இருந்தா அவனே நாளைக்கு என்ன சொல்லுவான் தெரியுமா? நம்மளை பார்த்து, நான் செஞ்சேனா என் ஓனர் அது மாதிரியா, நான் செஞ்சேன், உன் ஓனர் நல்ல ஓனர் தானே, நீ ஏன் செஞ்ச கேட்பானா? கேட்க மாட்டானா? அவன் ஜெபம் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம ஜெபம் பண்ணணும். ஏன்னா நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஆண்டவர் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மில் வைத்த அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தாங்க அதிகமாக ஜெபிக்கணும், நம்ம தாங்க அதிகமாக ஸ்தோத்தரிக்கணும், நாம தான் அதிகமாக ஊழியம் செய்யணும், நாம தான் அதிகமாக சாட்சியாக ஜீவிக்கணும், நாம தான் அதிகமாக மக்களுக்கு மத்தியில் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஏன்னா இயேசு எனக்காக எல்லாமே செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இயேசு மூலமாக ரட்சிக்கப்பட்டோம்னா சும்மா கிடையாதுங்க. ஒவ்வொரு நாள் நினச்சி பார்க்கணும், அதுக்கு நன்றியாக வாழ்ந்து பாருங்க. இப்போ இவங்க சட்ட திட்டத்தில் போகிறவங்க அவன் எப்படி வாழ்கிறான்? இதெல்லாம் செஞ்சாதான் கடவுள் கொடுப்பாரு வாழ்கிறான். நமக்கு செஞ்சாதான் கடவுள் கொடுப்பார் இல்லையா? அவர் கொடுத்துருக்கிறாரு, நான் நன்றியாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் செய்கிறேன். அவன் செய்கிறதுக்கும் நாம் செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? அவனும் தான தர்மம் பண்ணணும், நாமளும் தான தர்மம் பண்ணணும். சட்டத்தை பின்பற்றுகிறவனும் தான தர்மம் பண்ணுவான், கிருபையை பின்பற்றுகிற நாமும் தான தர்மம் பண்ணுவோம். அவன் எப்படி தான தர்மம் பண்ணுவான்? நான் 4 பேருக்கு துணி எடுத்து கொடுத்தா, 4 பேருக்கு சோறை போட்டா, 4 பேருக்கு பிச்சை போட்டா, 4 பேருக்கு எதனா நல்லதுக்கு செஞ்சா எனக்கு இயேசு இதை செய்வார்னு செய்வான். ஆனால் நம்ம எப்படி செய்யணும்னா, நான் இயேசு என்னை நல்லா வச்சிருக்கிறாரு, இன்னும் வரப்போகிற நாட்களில் இதை விட ரொம்ப நல்லா வைக்க போகிறாரு, அவருக்கு நான் நன்றியாக இருக்கணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், அதனால் நான் செய்கிறேன். நம்ம செய்யணும். அல்லேலூயா. தான தர்மம் கிருபையிலேருந்து செய்கிறவங்க இப்படி இந்த எண்ணத்தோடு செய்யணும். சட்டத்திட்டத்தில் இருக்கிறவன் அந்த எண்ணத்தோடு தான் செய்வான். அவன் கணக்கு போட்டு செய்வான். நான் நீ 2 பேர் சோறு போட்டேன், அங்கே போய் நிற்பான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே 2 பேர் சோறு போட்டேன், அதனால் நீங்கள் எனக்கு அதுக்கு உண்டான மாதிரி எனக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணுன்னுவான். நம்ம போய் நிற்கும் போது எப்படி நிற்கணும் தெரியுமா? 2 பேர் சோறு போட்ட ஆண்டவரே, நீங்கள் எனக்கு செஞ்ச நன்மைகள் ஏராளம், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 2 பேர் இல்லை, நான் இன்னும் 20 பேருக்கு 200 பேருக்கு சோறு போடலாம், ஏன்னா நீங்கள் எனக்கு அவ்வளோ செஞ்சுருக்கிறீங்க, உமக்கு நன்றி. அப்படி தான் நம்ம நிற்கணும். ஆனால் நான் தான தர்மம் நாமமும் பண்ணணும், நாம் உண்மையாக இருக்கணும், நாம் ஜெபிக்கணும், புரியுதுங்களா? நாமமும் எல்லாவற்றையும் செய்யணும். நம்ம கிருபையில் இருக்கணுன்றதுக்காக கட்டில் பார்த்துன்னு காலாட்டின்னு இருக்கக்கூடாது. நான் கிருபையில் இருக்கிறேன், நான் இயேசு எனக்கெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. இயேசு எல்லாமே ஏன் செஞ்சு முடிச்சாரு? நீங்கள் நன்றியாக சில காரியங்கள் செய்யறதுக்கு தான். ஆமேன். சரி, அவங்க சொன்ன வார்த்தை பாருங்க, 5வது வசனம். அவசியம். எது அவசியம்? நியாயப்பிரமாணம் அவசியம்ன்றாங்க. நான் சொல்றேன், கிறிஸ்தவர்களுக்கு நியாயப்பிரமாணம் தேவையே இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு நியாயப்பிரமாணம் தேவையே இல்லை. ஏன்னா ஆபிரகாம் நீதிமான், லோத்து நீதிமான், யோபு நீதிமான், லோத்து நீதிமான் தான் சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, இவங்கெல்லாம் நீதிமான் தேவன் எப்போ சொன்னார் தெரியுங்களா?
சட்டத்திட்டம் வரத்துக்கு முன்னாடி இவங்க நீதிமான். சட்டத்திட்டம் வந்திருந்தா ஆபிரகாமே நீதிமான் கிடையாது. சட்டத்திட்டம் வந்துச்சுன்னா, நியாயப்பிரமாணம் வந்திருந்தா ஆபிரகாம் என்ன கிடையாது? நீதிமான் கிடையாது. ஏன் நீதிமான் கிடையாது? ஒரே கல்யாணம் தான் பண்ணோம். இவர் 3 கல்யாணம் பண்ணிட்டாரு. லா வரத்துக்கு முன்னாடி, நியாயப்பிரமாணம் வரத்துக்கு முன்னாடி 3 கல்யாணம் பண்ணாலும் ஆபிரகாம் நீதிமான். ஆனால் சட்டம் வந்துச்சுன்னா ஆபிரகாம் 2வது கல்யாணம் பண்ணாலுமே நீதிமான் கிடையாது. அல்லேலூயா. சட்டம் பாருங்க எப்படி இருக்குது. இதுதான் நியாயப்பிரமாணம். இப்போ நம்மளுக்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கி கிறிஸ்துவின் பிரமாணம், கிருபையின் பிரமாணம், விசுவாச பிரமாணத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கிறார் நம்மளை. நம்மளாம் இப்போ எதில் இருக்கிறோம்? கிறிஸ்துவின் பிரமாணம், கிருபையின் பிரமாணம், விசுவாச பிரமாணத்தில் இருக்கிறோம். நியாயப்பிரமாணத்தில் இல்லை. நியாயப்பிரமாணத்தில் வச்சு அந்த கண்ணாடியில் பார்த்தா அது கருப்பு கண்ணாடி, எல்லாம் கருப்பு கருப்பாக தான் தெரியும். வெள்ளை மூஞ்சியில் கூட அந்த வெள்ளை முகம் கூட அந்த கண்ணாடியில் எப்படி தெரியும்? கருப்பாக தான் தெரியும். ஆனால் இந்த பக்கம் என்னன்னா விசுவாச பிரமாணம். இங்கே வச்சு நம்ம முகத்தை அழகாக பார்க்குறார். ஆண்டவர் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கிறார் தெரியுங்களா? நியாயப்பிரமாணத்தை கீழே வச்சு இல்லை, நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி அவருடைய பிள்ளையாக வச்சு நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அப்படி பண்ணால் தான் நம்மளை ஆசீர்வதிக்கவே முடியும். நியாயப்பிரமாணத்தில் வச்சு நம்மளை தேவனை ஆசீர்வதிக்க முடியாது. நியாயப்பிரமாணத்தில் வச்சு தேவன் நமக்கு நன்மை செய்ய முடியாது. ஏன்னா அங்கே சட்டம், இது செஞ்சா இது, இது செஞ்சா அது, செஞ்சா இது, செஞ்சா வெரி குட், செய்யல தலையிலே சுற்றி எடுத்து அடிக்க வேண்டியதுதான். எப்படி இருக்கும்? வெரி குட்னு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வாழ்ந்து நைட்டு தூங்கும் போது நியாயப்பிரமாண அடிப்படையில் ஒரு மனுஷனை கடவுள் பார்த்து வெரி குட்னு எத்தின்னு சொல்லுவார் தெரியுமா? 1 2 வெரி குட் சொல்லுவார். ஆனால் தலை மேலே மண்டை மேலே சுற்றி போடுறது எத்தனை முறை போடுவார் தெரியுமா? உழும், நிறைய உழும் மண்டையில். மண்டையே இருக்காது வாங்கிறதுக்கு, அடி வாங்கிறதுக்கு. போயிடும், எல்லா தலையும் போயிடும், ஒஞ்சிடும். அவ்வளோ அடி விழும். நியாயப்பிரமாணம் அதுதான். அதெல்லாம் இப்படி வச்சு நம்மளை ஆண்டவர் என்ன பண்ண முடியாது? நம்மளை வாழ வைக்க முடியாது, நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது, நம்ம உயர்த்த முடியாது. அதனால்தான் இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்து நான் இப்போ நம்மளை எதில் கொண்டு வந்துட்டார் தெரியுங்களா? விசுவாச பிரமாணம், கிருபையின் பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணத்தில் கொண்டு வந்துட்டார். நியாயப்பிரமாணத்தில் வச்சு நம்மளை ஆசீர்வதிக்க முடியாதுங்க. ஆபிரகாமையே ஆசீர்வதிக்க முடியாது நியாயப்பிரமாணத்தில் வச்சு. நியாயப்பிரமாணத்தில் வச்சு யாரையும் ஆசீர்வதிக்க முடியாது? ஆபிரகாமையே ஆசீர்வதிக்க முடியாதுங்க. சரிங்களா? நீங்கள் போய் பாருங்க பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமா என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆபிரகாம் என் சிநேகிதன்னாரு, ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தைன்னாரு. விசுவாசத்தின் தந்தை அப்படின்றாரு, விசுவாசத்தில் வல்லவன்றாரு. எதனால சொல்றாருன்னா நியாயப்பிரமாணத்தை உள்ள வைக்கல. உள்ள வச்சா தீர்ந்து போச்சு. ஆபிரகாம் தேவனை சந்தேகப்பட்டாரு. தெரியுங்களா உங்களுக்கு? தேவன்கிட்ட சண்டை போட்டாரு. எப்போ பார்த்தாலும் இதை தான் சொல்றீங்க, என்ன பண்ணீங்க? ஒரு குழந்தை கூட கொடுக்கல. கேட்டாரா? கேட்கலீங்களா? கேட்டாரு. நியாயப்பிரமாணத்தின்படி அது தண்டனைக்குரிய சட்டம். கல்லெறிந்து கொள்ளணும். கடவுள்கிட்ட பேசும்போது கடவுளை பார்த்து எப்பவுமே இதே சொல்கிறீங்க, குடும்பம்ன்றீங்க, ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்றீங்க, நானும் ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கிற இத்தனை வருஷம் என்ன செஞ்சீங்க அப்படின்னு கடவுளை எவனா எதிர்த்து பேசுனா நியாயப்பிரமாண சட்டத்தின்படி என்ன பண்ணணும்? கல்லெறிந்து கொல்லணும். ஆனால் நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி இருந்ததுனால ஆபிரகாம் தப்பிச்சிட்டார். இப்போ நியாயப்பிரமாணத்தில் இருந்தால் அது வேற தண்டனை, வேற, அதோடைய ரூல்ஸே வேற. அப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம இப்போ நியாயப்பிரமாணத்தில் போய் தலையை கொடுக்கணுமா? வெளியில் இருக்கிற தலையை வெளியிலேயே வச்சுன்னு இருக்கணுமா? உங்கள் தலை வெளியில் இருக்குது, நியாயப்பிரமாணன்ற சிங்க வாயில எடுத்து தலையை விட போறீங்களா? அதுக்கு தான் சொல்றது, சும்மா இந்த வெள்ளை துணி, நகையை கட்டுறேன், நட்டை கட்டுறேன், மெட்டியை கட்டுறேன், அதை கட்டுறேன், கொலுசை கட்டுறேன், அதை கட்டுறேன், இதை கட்டுறேன்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தில் உள்ள போய் நீயே தலையை விடாத. அதெல்லாம் தேவையில்லை. எது அவசியம்? இயேசு சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார், மனுஷனுக்கு உள்ளே போகிறது அவனை தீட்டுப்படுத்தாது, உள்ளே இருந்து வருது தான் அவனை தீட்டுப்படுத்தும். நல்ல எண்ணத்தை வச்சுன்னு வாழுங்க, நல்ல எண்ணம் வைங்க, எல்லாரையும் நேசிங்க, எல்லாருக்கிட்ட அன்பா இருங்க, விட்டு கொடுங்க, மன்னியுங்க. புரியுதுங்களா? உங்கள் நல்ல குணங்கள் தாங்க கடவுள் பார்க்குறாரு.
நீ கம்பளை கழட்டிட்டியா, மூக்குத்தியை கழட்டிட்டியா, மெட்டியை கழட்டிட்டியா, கொலுசியை கழட்டிட்டியா, எல்லாம் கழட்டிட்ட, உள்ள கசப்பு வச்சுருக்கிற. என்னத்துக்கு? கடவுள் வந்து நேசிப்பார் நினைக்கிறியா? ஒரு துளி கூட உன்னை நேசிக்க மாட்டார். நீ கம்பளை கழட்டினதுக்காக உன்னை நேசிச்சிருவாரா? உள்ள கசப்பு வச்சுன்னு, பொறாமை வச்சுன்னு, வஞ்சகம் வச்சுக்கின்னு, எல்லாம் சபை ஜனங்களுக்கு விரோதமாக பேசிக்கின்னு, அவதூறு பண்ணிக்கின்னு, துன்மார்க்கமாக வாழ்கிற உன்னை கர்த்தர் நேசிச்சிருவாரா? நகையை கழட்டிட்ட, வெள்ளை துணி மாட்டிட்ட, குணம் மாறல, கர்த்தர் நேசிச்சிருவாருங்களா? கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவாரா? கர்த்தர் கொடுத்துடுவாரா? இது எப்படி செய்வார்? செய்ய மாட்டார், செய்யவே மாட்டார். நீ நகையை கேட்டாலும் பரவாயில்ல, வெள்ளை துணி போடலனாலும் பரவாயில்ல, நல்ல உள்ளம். ஒருத்தங்கிட்ட பேசும்போது நல்ல ஒரு பொறாமை இல்லாமல், போட்டி இல்லாமல், வஞ்சகம் இல்லாமல், புரியுதுங்களா? நல்ல ஒரு அன்போட பேசி நீங்கள் ஒரு நல்ல அன்பாக வாழ்ந்து பாருங்கள். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களா இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார், இன்னும் அதிகமாக உங்களுக்கு தேவையை சந்திப்பார், இன்னும் அதிகமாக உயர்த்துவார். ஆனால் நம்ம ஆளுங்க எல்லாம் துணியை மாற்றியாச்சு, நகையை மேலாம் கட்டியாச்சு, ஆனால் உள்ளத்தை சரி பண்ணல. இன்னும் பெருமையாக தன்னை பற்றி பெருமையாக நினைக்குது, அவனை பற்றி கேவலமாக நினைக்குது. ஆனால் கட்டிருந்தோம்னா வெள்ளை போடுவேன், நான் தான் பரிசுத்தம், நான் சீயோன், நான் தான் போவேன், நீலாம் போக மாட்டேன். நீ எதுக்கு வெள்ளை புடவை கட்டின? மற்றவனை நியாயம் தீர்க்கிற, மற்றவனை குற்றப்படுத்துகிற, மற்றவனுடைய நம்பிக்கையை கெடுக்கிற. அப்புறம் நீ வெள்ளை புடவை கட்டி, நகை நட்டை கட்டி, மெட்டியை கட்டி, பூவை வச்சு ஒதுக்கிட்ட, பூவை ஒப்பு கொடுத்துட்டேன், பொட்டை ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லி என்ன இருக்குது? புத்தி சரியில்லையே. அதுதான் சொல்கிறேன், உங்களை சுற்றி இருக்கிறத சரி பண்ணுறதுக்கு முன்னாடி புத்தியை சரி பண்ணுங்க. புத்தி சரியானாலுமே எல்லாம் சரியாயிடுங்க. அதுதான் முக்கியம். கடவுள் வந்து எதை பார்க்குறாரு? ஆண்டவர் எதை பார்க்குறாரு? நம்ம வெள்ளை புடவை கட்ட அவருக்கு என்ன பருவத்தில் தான் வந்துருமா? நம்ம நகையெல்லாம் கட்ட அவருக்கு பருவத்தில் வந்துருமா? நீங்கள் நல்லா அன்பா கர்த்தருக்கு உண்மையாக வாழ்ந்து பாருங்க, தேவன் மகிமைப்படுவார் உங்கள் மூலமாக. ஆமேன். சரி, அவங்க சொன்ன அதை ஒரு வார்த்தை தான் பேசுகிறேன். நியாயப்பிரமாணம் அவசியம். நியாயப்பிரமாணம் எது? அவசியம் அப்படின்றாங்க. 6வது வசனம், அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். என்ன பண்றதுக்கு கூடினாங்களா? அப்போ என்னன்னா, ஏற்கனவே இருக்கிறவங்களே தெளிவா சத்தியத்தை போதிக்கல. ஹலோ, இப்போ ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு? ஏற்கனவே ஆதி திருச்சபையை நடத்துகிற பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த இயேசுடைய சீடர்கள் முதல்ல இயேசுவின் சத்தியத்தையே ஒழுங்கா புரிஞ்சிக்கல, இயேசுவின் உபதேசத்தையே புரிஞ்சிக்கல. சீஷர்கள் தான் 3.5 வருஷம் கூட இருந்திருக்கிறாங்க, ஆனால் இயேசுடைய கிருபை அது தெரியல அவங்களுக்கு. இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டான சத்தியம் தெரியல. நான் சொல்றேன், இருக்கிற அப்போஸ்தலர்லயே சூப்பர் அப்போஸ்தலர் யார் தெரியுங்களா? பவுல். தெரியுங்களா? ஏன் பவுல சூப்பர் அப்போஸ்தலர் சொல்றேன்னா, இங்க இருக்கிற இயேசு கூட இருந்த 12 அப்போஸ்தலர்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரிந்ததை விட பவுலுக்கு தான் நியாயப்பிரமாணம் அதிகமா தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலுக்கு தான் நிறைய தெரியும். நியாயப்பிரமாணம்னா என்ன, ஏன் தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறாரு, ஏன் மனுஷனை நியாயப்பிரமாணத்தை செய்ய சொன்னாரு, ஏன் இயேசுவை ஏன் அனுப்புனாரு, இதெல்லாம் யாருக்கு நல்லா தெரியும்? பவுலுக்கு தான் தெரியும். ஆனால் இந்த அப்போஸ்தலர்களுக்கு வந்து இந்த டீட்டெயிலே ரொம்ப தெரியாது, ஆனால் நியாயப்பிரமாணத்தை தெரியும். அல்லேலூயா. அதுதான் சொல்லும் பாருங்க. நாமம் போடுறான், நடுவில் சிகப்பு 2 பக்கம் வெள்ளை. நாமம் போட்டா நடுவில் சிகப்பு 2 பக்கம் வெள்ளை. பட்டை போடுறான், 3 வெள்ளையில் போட்டு நடுவில் இருக்கிறது மட்டும் சிகப்பு குங்குமம் வைப்பான், மேலே இருக்கிறதுக்கு சிகப்பு குங்குமம் வைக்க மாட்டான், கீழே இருக்கிறது சிகப்பு குங்குமம் வைக்க மாட்டான், நடுவில் இருக்கிற பட்டைக்கு மட்டும் சிகப்பு குங்குமத்தை வைப்பான். அவனை பட்டை போடாத நாமம் போடாதனா போடாமல் இருக்கவே மாட்டான், செய்வான். இது போல் தான் இயேசு கூட இருந்த சீடர்கள், இயேசு கூட இருந்த அப்போஸ்தலர்களுக்கு வந்து இது செய்யணும்னு தெரியும், அர்த்தம் தெரியாமல் செஞ்சுருந்தாங்க. ஆனால் பவுலுக்கு வந்து என்ன தெரியும்னா, நீ போடுற 3 நாமத்தில் நடுவில் ஏன் ரெட்டில் போடுறோம்னா, ரெட்டு வந்து 3 நாமம் வந்து 3 கோடு, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவனுக்கு அடையாளம். இப்படி போடுற பட்டமோ எதற்கு அடையாளம்? 3 பட்டை, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன்,
பரிசுத்தாவியாகிய தேவனுக்கு அடையாளம். ஆனால் நடுவில் இருக்கிற கோடை மட்டும் நீ ஏன் ரெட்டில் காட்டுற? நடுவில் இருக்கிற கோடை ஏன் ரெட்டு வைக்கிறேன்னா, இவர் ரத்தம் சிந்தி மரிப்பார், ஜீவனை கொடுப்பார், ரத்த சாட்சின்றதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் அப்படி பண்ற. அல்லேலூயா. இப்போ இவன் நாமம் போடுறதுக்கும் பவுல் நாமம் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? ஏன்னா இவர் தெரிஞ்சு அர்த்தத்தோடு புரிஞ்சு போட்டு வாழ்கிறாரு. இவங்களுக்கு தெரியாது, ஆனால் போட்டுப்பான், நடுவில் பொட்டு வச்சுப்பான். எதுக்கு வைக்கணும்னு தெரியாது. பொட்டு தூக்கி மேலே வைக்க மாட்டான், பொட்டை கீழே வைக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியாது. அவனுக்கு அது போல் தான் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றினவர்கள் கூட நிறைய பேருக்கு நியாயப்பிரமாணம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் செய்வாங்க. ஏன்னா சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் பாஸ்டர் சொன்னார் நைட்டு 12 மணிக்கு ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்பாராம். அதிகாலையில் தேடினா நான் கண்டாடுவேங்கன்னு சொன்னாராம். நான் கேட்குறேன், அதிகாலையில் தேடி எத்தனை வருஷம் தேடி எங்கே இயேசுவை பார்த்தேன்? இது வரைக்கும் பார்க்கலையா? வயசாகி போச்சு. இப்போ பரலோகத்தில் தான் போய் பார்க்க போகிறேன். அதிகாலையில் தேடினா கண்டாடுவீர்கள் தேடினேன். எங்கே இயேசுவை பார்த்தேன்? பரலோகத்தில் தான் போய் பார்க்க போகிறாங்க அது மாதிரி ஆளுங்கெல்லாம். இப்போ அதிகாலையில் தேடினா கண்டாடுவார்கள்ன்றது யார் பேசுது? பைபிள்லாம் கொஞ்சம் பார்க்கணுங்க, சும்மா பார்க்கணும். உள்ள இயேசுவை வச்சுக்கிட்டு வெளியில் இயேசுவை தேடக்கூடாது. இப்போ எங்கே இருக்கிறார் ஆண்டவர்? எங்கே இருக்கிறாருங்க? ஹலோ, எங்கே இருக்கிறாரு? இப்போ மணி 8 ஆகுது. 8 மணிக்கு இயேசு எங்கே இருக்கிறாரு சொல்லுங்கள்? 8 மணிக்கு இயேசு எனக்குள்ளே தான் இருக்கிறாரு. நான் காலைல 3 மணிக்கு தான் அவரை பார்க்க முடியும்னா என்னங்க அர்த்தம்? இது எப்படின்னா, உங்கள் பாக்கெட்டில் 500 ரூபாய் நோட்டை வச்சுக்கின்னு இருக்கிறீங்க. ஒருத்தர் சொல்கிறான், நீ காலையில் 3 மணிக்கு எழுந்துருச்சு, நீ உன் பாக்கெட்டில் பார்த்தா தான் 500 ரூபாய் நோட்டு இருக்கும் அப்படின்னா, நீங்களும் டெய்லி ஏச்சு பாக்கெட்டில் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் நோட்டு இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆனால் அது 3 மணிக்கு தான் இல்லை, அது எப்பவுமே இருந்துன்னு இருக்குது. நம்ம இந்த காலத்தில் இன்னும் அதிகாலையில் என்ன தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். நான் அதிகாலையில் தேடுறேன். எதுக்கே அதிகாலையில் தேடினேன்? அவர் தான் ஏற்கனவே வந்துட்டார். நான் என்னைக்கு ஆண்டவரை இயேசுவை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டனும் அன்றைக்கே எனக்குள்ள சர்வ வல்லமையுள்ள தேவன் பரிசுத்த ஆவியானவராக எனக்குள்ளே வந்திருக்கிறாரு. அவர் என்னோட முதல்ல அவரை நல்லா அறிந்து கொள்ளுங்கள், அவரை புரிந்து கொள்ளுங்கள், அவரோடு பேசுங்கள், பரிசுத்தானவரோடு பேசுங்கள், பரிசுத்தானவரோடு பழகுங்கள், பரிசுத்தானவருடைய சத்தத்தை கேட்க பழகுங்கள். நான் சொல்கிறேன், லைஃபே சூப்பர் ஆகிடும், வேற லெவலில் போய்டும் லைஃபை. நம்ம உள்ள பரிசுத்தானவரை வச்சுக்கின்னு என்ன பண்ணுறோம்? வெளியில் 3 மணிக்கும் 4 மணிக்கும் அவரை போய் தேடின்னு கிடக்கிறோம். நான் அதனால தான் அதில் தெளிவாக ஆகிட்டேன். ரொம்ப அதனால இருந்தாலும் வெளியில் வந்துட்டு ஆண்டுடைய கிருபையில் சோத்திரம். சரி, இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஆதியிலிருந்து திருச்சபை அந்த ஜனங்களுக்கு இயேசுவின் கிருபையின் சத்தியம், விசுவாச சத்தியம் போதிக்கல. எதை போதிச்சிருக்கிறாங்க? நியாயப்பிரமாணத்தை. எதை தான் போதிச்சு வச்சிருக்கிறாங்க? நியாயப்பிரமாணத்தை. ஆனால் இயேசு கூட தான் இருந்தாங்க. அற்புதங்கள் நடக்குதா? நடக்குது. அதிசயங்கள் நடக்குதா? நடக்குது. பெரிய பெரிய மந்திரவாதி ரட்சிக்கப்படுறான். ஆனால் என்ன இல்லை, அங்கே சத்தியம் இல்லை, ஆனால் எல்லாம் நடக்குது. ஹலோ, நல்ல கவனிங்க. அவங்க நியாயப்பிரமாணத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க, ஆனால் அவங்க மூலியமாக சப்பானி நடக்கிறான், குருடன் பார்க்குறான், அவங்க மூலியமாக நோய்கள் சுகமாகுது. அல்லேலூயா. நீங்கள் அதை வச்சு ஒரு ஆள் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குதுன்றதுக்காக அந்த ஆள் சத்தியத்தை போதிக்கிறான்னு அப்படியே ஜிபா புஷின்னு ஓடக்கூடாது. பேசுதை கேட்கணும். இது என்ன உபதேசம்? இயேசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தி பேசுகிறாரா, மனுஷனுடைய முட்டியை மேன்மைப்படுத்தி பேசுகிறாரா? நான் சொல்கிறேன், உங்கள் முட்டியை விட இயேசு பெரியவர். அல்லேலூயா. நம்ம அதை தான் பார்க்கணும். ஒரு ஆள் மூலமாக என்ன அற்புதம் நடக்குது, என்ன அதிசயம் நடக்குது இல்லை. ஆதி திருச்சபை இயேசுவை பற்றியும் இயேசுவின் கிருபையை பற்றியும் இயேசுவின் ஈவை பற்றியும் சரியா போதிக்கல அந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு. ஆனாலும் அற்புதங்கள் நடந்துச்சு. அது ரொம்ப முக்கியம். சில பேருக்கு இயேசு கூட தான் இருந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு இயேசுவினால் உண்டான கிருபைக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் என்ன தெரியல, வித்தியாசம் தெரியல. இதை பற்றி நல்ல வித்தியாசம் தெரிஞ்சவர் பவுல். அதனால தான் பவுல் என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஃபைட் பண்ணுறாரு. இன்னும் சொல்ல போனால் இந்த அப்போஸ்தலர்கள் இப்போ அந்த ஆதி திருச்சபையில் இருக்கிறவங்க இல்லையா,
அதிகமாய் பைபிள் காலேஜ் வேதத்தை படிப்பு படிச்சவர் யாருன்னா பவுல் தான். பேதுருவை விட பைபிள் காலேஜ், பேதுரு பைபிள் காலேஜ் படிக்கல, ஆனால் பவுல் பைபிள் காலேஜ் படித்தார், பழைய ஏற்பாடு பைபிள் காலேஜ். யாக்கோபு யோவான் பழைய ஏற்பாடு பைபிள் காலேஜ் படிக்கலைங்க, இயேசுவோடு கூட இருந்தாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் பழைய ஏற்பாட்டு பைபிள் காலேஜில் கமாலியல் பாதத்தில் படித்தாருங்க. அதனால தான் அவருக்கு தெரியும் பழைய ஏற்பாடு தேவன் எதுக்கு கொடுத்துருக்கிறார், எதுக்கு இந்த சட்டத்திட்டம் கொடுத்துருக்கிறாரு. யாக்கோபை ஆபிரகாமை நீதிமானா ஏன் சொன்னார், ஆனால் நியாயப்பிரமாணத்தில் வந்தப்போ எவனையும் நீதிமானா சொல்லல. இதே ஆபிரகாமை நியாயப்பிரமாணத்தில் வந்தால் என்ன ஆகிட்டு இருப்பார், நீதிமானா மாறி இருக்க முடியாது. அல்லேலூயா. அதெல்லாம் யாருக்கு நல்லா விளங்குது, பவுலுக்கு தான் விளங்குச்சு. ஆனால் அதே யூத குலத்தில் பிறந்தவங்க தான் யோவான் யாக்கோபு எல்லாம் சீஷர்களும். அதே யூத சட்டத்திட்டத்தில் வளர்ந்தவங்க தான் இவங்கெல்லாம். அதே இயேசுநாதர் கூட இருந்தவங்க தான் இவங்கெல்லாம். ஆனால் இவங்களுக்கெல்லாம் விளங்கலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். அதுக்கு நல்லா பைபிள் படிக்கணும். பைபிள் படித்து எப்பயுமே மையம் இயேசு தான். மையப்பொருள் யார், இயேசு தான் மையப்பொருள். அவரை அடிப்படையாக வச்சு தான் நீங்கள் எதுவுமே யோசிக்கணும். யார் எது பேசினாலும் இயேசு அவரை நடுவில் வச்சு பாருங்க. அவரை நடுவில் வைக்காமல் ஓரம் வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தவறான உபதேசத்துக்குள்ளே போயிடுவீங்க, ஏமாற்றப்படுவீர்கள், வஞ்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்போ மையமாக யார் தான் வைக்கணும், இயேசு தான் வைக்கணும். என்கிட்ட வந்து நீ 2 மணி நேரம் ஜெபம் பண்ணால் கர்த்தர் உனக்கு செய்வார்னா ஜெபம் நல்லது தான், 2 மணி நேரம் ஜெபம் நல்லது தான். ஆனால் இயேசு அந்த இடத்துல கொண்டு வாங்க. இயேசுவை விட 2 மணி நேரம் ஜெபம் எனக்கு பெருசு செய்யுமா, இயேசு செய்வாரா அப்படின்னு எல்லாத்தையும் இயேசு வச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு தெளிவு வந்துடும். நீங்கள் இயேசு அப்படி ஒதுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏமாந்துருவீங்க. ஆமென். அதனால் இயேசுவை மையப்படுத்தி வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தில் பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும், இது அவசியம் என்று யூதர்கள் அன்றைக்கு பேசினார்கள். ஆனாலும் இது தப்புன்னு சொல்லி அன்றைக்கு இருந்த ஆதி அப்போஸ்தலர்கள், ஆதி திருச்சபை திட்டமாய் அவர்களிடத்தில் மறுத்து பேச முடியாமல் திணறுகிறதையும் பார்க்கிறோம். காரணம், அப்போ உங்கள் கூட இருந்தாங்க, ஆனால் உம்மை அறியவில்லை, உம்முடைய கிருபையை அவர்கள் அறியவில்லை, உம்முடைய தயவு இரக்கங்களை அறியவில்லை, காலங்களை அவர்கள் அறியவில்லை. ஆண்டவரே, நியாயப்பிரமாணத்தின் நோக்கங்களை அவர்கள் அறியாமல் ஏதோ ஒரு பகுதியை தெரிந்து கொண்டு வாழ்ந்ததுனால அப்படி இருந்தாங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் எங்கள் தகப்பன் பவுல் என்ற ஒருவரை தெரிந்தெடுத்து அவர் மூலமாக இவ்வளவு சத்தியங்களை ஆழமாக எங்களுக்கு விலக்கி வெளிப்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் பவுலை மட்டும் தண்டித்து இருப்பீரானால் எங்களுக்கு இவ்வளோ பெரிய சத்தியங்கள் நாங்கள் அறியாமலே நாங்களும் ஆண்டவரே ஒரு இருளில் தான் போயின்னு இருப்போம். சபையை துன்பப்படுத்தினாலும் பவுலை நீங்கள் சிட்சிக்காம ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. பவுலை அழிக்காமல் அவரை கண்டு ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இன்றைக்கு அந்த பவுல் மூலமாக நாங்கள் ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவில் வளர எங்களுக்கு அது பெரிய உதவியாக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் கூட ஆண்டவரே, இந்த நாட்களில் கூட நிறைய ஊழியர்கள் நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறது போல அவருடைய மன விருப்பங்கள், அவருடைய எண்ணங்கள், சொந்த எண்ணங்களை எல்லாம் மனுஷர்களுக்கு போதித்து இதையெல்லாம் செஞ்சால் தான் கடவுள் ஆசீர்வதிப்பார் சொல்லி கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை மட்டுப்படுத்தி உம்முடைய கிருபையை மட்டுப்படுத்தி போதிக்கிறார்களே. இப்படிப்பட்ட மக்கள் கையில் இருக்கிற, அப்படிப்பட்ட ஊழியர்கள் கையில் இருக்கிற மக்கள்கள் பரிசுத்த ஆவியானவரை விடுதலையாக்கப்படணும். அவர்கள் சத்தியத்தை அறிவில் வளரணும். சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி அவர்கள் எல்லாரும் விடுதலையாக்கப்படணும். ஆவியானவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் இந்த இடத்தில் இந்த பைபிள் ஸ்டடியில் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் நன்மை இவர்களை பின்தொடரட்டும், கிருபை இவர்களை பின்தொடரட்டும். சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே அவங்க விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் நல்ல காரியங்களை இந்த பிள்ளைகளுக்கு உணர்த்துங்க, கற்றுக் கொடுங்க, உறுதியாக இருக்க கிருபை செய்யுங்க. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இருக்கிற பகுதிகளில் ஒவ்வொருத்தரும் ஒரு கலங்கரை விளக்கை போல இருந்து ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்துக்குள்ளே வந்தாலும் உம்முடைய வெளிச்சத்தை அனுபவிக்காமல்
ஆண்டவரே, இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தில் நடத்துகிறவர்களாய் மாற்றுங்க. பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. அப்பா, நீங்கள் மட்டுமே மகிமைப்படுங்க. ஆண்டவரே, நீங்கள் தான் பாத்திரர். அப்பா, நாங்கள் துதிக்கான மகிமை மாட்சிமைகளை பாத்திரராகிய உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.